இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை. நடைமுறை வாழ்க்கை. வேதத்தில் இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கிறோம், அதை வாசிப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துகிறோமா? சத்துருவை சிநேகியுங்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி நாம் சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், அதை நமக்கென்று சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஆனாலும் அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கை அமர்ந்திருக்கிறதா? இன்னைக்கு ஒரு அத்திமரம் நடப்பட்டிருக்கிறது அந்த தோட்டத்திலே. ஆனால் அந்த எஜமான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இது நமக்கு கனிகள் கொடுக்க வேண்டும். அப்படி கனி கொடுக்காத இந்த மரம் இந்த தோட்டத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை. இதுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தின் காரியம் ஒரு நாள் போக போகிறது. நாம் பரலோகத்தை நோக்கி அல்லது பரம தேசத்தை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களினால நாம் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியாது. அல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அந்த மரத்தை நட்டு வைத்து அதிலிருந்து கனி கிடைக்குமா என்று சொல்லி அந்த எஜமான் வந்து பார்க்கும்போது அது கனி கொடுக்காமல் இன்றைக்கு உலகத்திலே அது இந்த தோட்டத்தையும் அதை கெடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் மனம் போன வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனம் போன போக்கு. சபைக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை கேட்கிறோம், ஊழியங்களே கலந்து கொள்கிறோம், நல்லதுதான், இவைகளெல்லாம் நல்லதான். அதை விட இயேசுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை, இயேசு விரும்புகிற, நம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்மை பற்றி சபை சொல்லுகிற சாட்சி என்ன? நம்மை பற்றி சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற சாட்சி என்ன? நம் இடத்திலிருந்து கனிகள் வெளிப்படுகிறதா? அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வேறுபாட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தார் இருப்பது போல நம்மால வாழ முடியாது. உலகத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தைக்கு செட் அபார்ட் என்று சொன்னால் நாம் பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ பிரிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து சுபாவங்கள் மாறுபட்டு காணப்பட வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆனாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனாலும் சரி, அல்லது நாம் வேலை செய்கிற ஸ்தலம் எங்கே இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் தனித்துவமாய் தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய சுபாவங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு விரும்புகிற வாழ்க்கை, இன்றைக்கு நம்முடைய விருப்பம் போல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்முடைய விருப்பம் போல நினைச்சா சபைக்கு வருவோம், நினைச்சா ஜெபம் பண்ணுவோம், நினைச்சா பைபிள் வாசிப்போம், நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல அவர் விரும்புகிற வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை வேதத்திலே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனிதனாக இந்த பூமியில வந்து தன்னை பலியாக அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா.